வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ஜென்ம குருன்னு சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கும் சார்? ஆமாம்மா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வர்றதுனால பொதுவாக ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது ஜென்மத்தில் குரு வந்தபோது தான் ராமர் வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கதைகளுக்கு தான். ஏன்னா வெறும் குருவை மட்டுமே வச்சு மற்ற 8 கிரகங்களையும் கால்குலேஷன் பண்ணாமல் எந்த பலனுக்கும் வரக்கூடாது. இருந்தாலும் சிறைக்கு போகலைன்னா கூட, வனத்துக்கு போகலைன்னா கூட இருக்கிற இடமே சிறையாக மாறும், இருக்கிற இடமே வனமாக மாறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு சிறந்த இடங்கள்ங்கிறது அது அதுக்கு சில ராசிகள் இருக்குது. அப்போது ரிஷப ராசி அப்படிங்கிறது சுக்கிரனும் குருவுக்கு பகையாக இருந்தால் கூட இந்த ரிஷப ராசிக்கு குரு அருமையான இடம். அதாவது வியாழ பாரிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, வலய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்திர ராசிகளில் குரு எப்போ வந்தாலும் இந்த குருவுக்கு பவர் அதிகம். அப்போ இந்த இடத்துல ஒரு காலத்தை கூட சொல்லுவாங்க, நாவு அசைந்தால் நாடு அசையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இந்த வியாழ பாரிவட்டத்தில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த இடங்களில் குரு அமரும்போது அதுக்கு ஒரு பவர் அதிகம். ஆனால் இந்த கோச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் அமையும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் லைஃபு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அப்போ இங்கே ஜென்மத்தில் குரு வந்தாலும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்கு தான் ஜென்ம குருவை தவிர ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை ஆம்பளை இருந்தாங்கன்னா ஒய்ஃபு, பெண்களாக இருந்தாங்கன்னா கணவர், அவங்களோட குழந்தைகள், அவங்களோட தந்தைமார்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு நல்ல பீரியடாக இருக்கும். அப்போ நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா நம்மளை சுற்றி உள்ள 3 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த நல்ல பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ரிஷபராசியில் அமரக்கூடிய குரு 5ஆம் பார்வையான கன்னி ராசியை பார்வை செய்கிறாரு. ஏற்கனவே கன்னி ராசியில் கேது உட்கார்ந்துருக்கு. இப்போது 5ஆம் இடத்துல கேது உட்காந்தாலோ ஒரு பாவகிரகம் உட்காந்தாங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிர்மாறாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேது இப்போது குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், இந்த மாதிரி இடங்களில் உள்ள அந்த நெகட்டிவ் சிந்தனைகள்லாம் குறைஞ்சிடும். அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இது வரைக்கும் இந்த பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைங்க சரியாக படிக்கலை, பிள்ளைங்க சொல்கிறத கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பிள்ளைகள்லாம் இனிமேல் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த காலகட்டத்தில் அடுத்தது இவங்க எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைகளால் பெருமைகளும் அடைவாங்க. பிள்ளைகள் கல்வி கற்கிறதுக்கு வெளிநாடு போனாலும் போவாங்க, இல்லை வேலை வாய்ப்பு கிடைச்சி வருவாய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பெரிய மகிழ்ச்சி அவங்க பிள்ளைங்களை சந்தோஷமாக இருக்கிறது தானே. அப்போ பிள்ளைகள் எதிர்பார்த்த வழியில் அதோட டெவலப்மெண்ட் வளர்ச்சியை பார்க்கும்போது இது மேஷராசிக்கு ஒரு நல்ல இதமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்குது. விருச்சிகம்ங்கிறது ரிஷபராசிக்கு 7ஆம் இடம். அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே மனைவி கிழக்க பார்த்தாலும் நம்ம மேற்க பார்த்துட்ருப்போம், மேற்க பார்த்துருந்தால் கிழக்க பார்த்துட்ருப்போம்ல. இந்த பிணக்கு கொஞ்சம் மறைஞ்சி இணக்கங்கள் கொஞ்சம் நல்லா வரும். அதே மாதிரி நண்பர்கள்லாம் பழைய நண்பர்களோட சில இடங்களில் முரண்பட்டோ இல்லை வேறு சில வகையில் பிரிஞ்சிருப்போம்ல, அந்த நண்பர்கள்லாம் திரும்ப ஒன்று கூடி வருவாங்க. பொதுவாக அந்தந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட தொழில்களில் சிலர் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட சேரும். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறனால இந்தந்த பலன்கள்லாம் இருக்குது. சில பேர் தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு போகிறதுக்கான பயண வாய்ப்புகள்லாம் நிறையா கிடைக்கும். இது முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது 9ஆம் இடம். ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் மகரம். மகரத்தை இப்போ இருக்க குரு பார்க்குது. அப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டு சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படி ரெக்கவரி ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்ருக்கு. இப்போ குரு வேறு என்னடா ஜென்மத்தில் உட்காந்துருக்கேன்னு நினச்சி பயப்பட வேணாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் தானே சொல்லுவாங்க. அப்போ மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள் இந்த காலத்தில் அரங்கேற்றத்துக்கு வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, எங்கேயாவது சில பேர் வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் உயர்கல்வி பயில்வதற்காக வெளிநாடு, வெளியூர் போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் நல்ல மாதிரி நடக்கும். அப்போ தந்தை, இந்த மாதிரி வீட்டில் உள்ள அந்த தந்தைன்னு எடுத்துக்கலாம். தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப சில பேர் இந்த மருத்துவ செலவுகள்லாம் அதிகமாக இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது ஒரு நினச்ச கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அதாவது
எங்கே வேணாலும் போகிறது எங்கே வேணாலும் வர்றது அப்படின்னு இல்லை. அதே மாதிரி எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்க முடியல. நம்ம மனசுன்னு சில விஷயங்களை விரும்பும், அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும் இல்லையா. இதெல்லாம் ரிஷபராசிக்கு இப்போதைக்கு ரொம்ப சாத்தியமான விஷயங்கள். ஜென்ம குரு அப்படின்னு நினச்சா மட்டும்தான் பயம் வரும். இந்த ஜென்ம குருவை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்குது, தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. இப்போ சனி 10ஆம் இடத்துல இருக்குன்னா செய்கிற வேலையில் ஓவர் டென்ஷன் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாகும், புரியுதா. அப்போது தொழிலை மணந்துக்கணும். இந்த ஒரு வருஷத்துக்கு தொழில் தான் ஒய்ஃபாக நினச்சிக்கணும், தொழிலை தான் குடும்பமாக நினச்சிக்கணும். இதில் வர்ற டென்ஷன் வந்து குடும்பத்தில் வர்ற பிரச்சனை மாதிரி நினச்சிக்கிட்டாங்கன்னா இது தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது சிறைப்படுத்தும்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, இந்த சிறைப்படுத்துறது எப்படின்னா வேலையில் ரொம்ப கவனம் செலுத்த வச்சு வேறு எங்கேயும் திரும்பாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, நல்லது கெட்டது கூட போயிட்டு வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கி டென்ஷன் படுத்துதில்ல, இதுதான் ஜென்மகுரு. இதை வந்து ரிஷபராசிகள் எப்படி தாராளமாக சாதுரியமாக பயன்படுத்திக்கணுங்கிறத நாம் இப்போ முயற்சி பண்ணணும். அடுத்து இந்த ஜென்மகுரு என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்மகுருவோட மட்டுமே நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி 10ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ராகு 11ஆம் இடத்துல இருக்குது. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ உங்களுக்கு ஒரு உட்காந்த இடத்துலையோ இல்லை எதை செய்கிற தொழிலையோ ஒரு வேலையிலையும் வருவாய் கூடுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு நவருவீங்களா? இல்லை. என்னப்பா எங்கேயுமே போக முடிய மாட்டேதுப்பா வேலை செய்கிற விட்டுன்னா, வேலையை விட்டு போனால் வருமானம் போயிடுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றவங்க லீவ் போடுவாங்களா? வெறும் சம்பளம் மட்டும் வந்தால் லீவ் போடலாம். அப்போ இதுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் வரும். அதை வந்து டென்ஷன் நினச்சிக்காமல் இது வந்து கூடுதல் பணி, இந்த டென்ஷனை வேலையில் கழிச்சிக்கிட்டோம்னா ரிஷபராசிகர்களுக்கு இது வந்து ஒரு சாதகமாக முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படின்னு நினைக்க வேணாம். கிருஷ்ணன் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தையோ இல்லை நீங்கள் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸோ இல்லை ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மன நெருக்கடி மன உளைச்சல்லேருந்து வெளியில் வரலாம். இது உங்களுக்கு ஒரு சாதகமான பரிகாரமாக அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் பார்த்தோம். மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.